வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, நீ அன்பு காட்டுகிறாய் மற்றவர்கள் மீது. ஆனால் அவர்கள் யாருமே உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அன்பையும் காட்டவில்லை. உன்னிடம் இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளத்தான் பார்க்கிறார்கள். உனக்கு ஒரு விஷயத்தை தர வேண்டும், உன் வாழ்க்கையை நன்றாக்க வேண்டும் என்றெல்லாம் யாருமே நினைக்கவே இல்லை. சரிதானே? உன் மீது கோபத்தை காட்டுபவர்கள் பாசத்தை காட்டவில்லை. ஆனால் நீ மட்டும் பாசத்தை காட்டுகிறாய். உனக்கு உண்மையான அன்பு காட்டவும், உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்யவும், உன்னை நல்ல வழியில் நடத்தவும், உனக்கு அனைத்துமாகவே இந்த வாராகி இருக்கிறேன். இந்த வாராகி இருப்பேன், எந்நாளும் இருப்பேன். உன்னை சோதிக்கிறேன் இல்லை என்று நினைக்காதே. உன்னை சோதிக்கும் நானே உன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்கவும் வைப்பேன் என்பதை மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொள். இத்தனை நாள் தான் நானும் உன்னை கஷ்டப்படுத்துவேன். அதனால் முடிவெடுத்து விட்டேன், இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் அமோகமாக நடக்கட்டும் என்று. அதனால் நான் அனைத்தையுமே, உன்னுடைய கர்ம வினை அனைத்தையுமே தள்ளி தூக்கி எறிந்து விட்டேன். இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நான் திட்டம் தீட்டியபடியே வெற்றிகரமாகவே நடக்கும். உன்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். உன்னை பற்றி கவலைப்பட்டு அனைத்தையும் செய்து தர இந்த வாராகி நான் இருக்கிறேன். உன்னை பற்றி உனக்கு எதிராக யாராவது பேசினால் சற்றும் கலங்காதே. அந்த இடத்திலிருந்து சென்று விடு. அவருடைய சொற்கள் உன்னுடைய உடலை துளைத்துவிட முடியாது தங்கமே. பிறருடைய சொற்கள் அவர்களையே பாதிக்கும், உன்னை அல்ல. உன்னுடைய சொற்கள் மட்டுமே உன்னை பாதிக்கும். அதனால் உன்னுடைய சொற்களை நீ எப்பொழுதுமே கவனமாக பயன்படுத்து. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். உனக்கு அன்பு தரவில்லையா? பரவாயில்லை. உன்னை வார்த்தைகளை கஷ்டப்படுத்துகிறார்களா? கஷ்டப்படுத்தலும். அனைத்தையுமே அவரவர்கள் சந்தித்துக் கொள்வார்கள். நீயாக இருந்து வா. நீ மற்றவர்களுக்கு எதுவும் செய்யாமல், அதாவது கெட்ட எண்ணங்களோ எதையுமே செய்யாமல் நீ நல்லதை மட்டுமே யோசி. உனக்கானது உனக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஜெய் வாராகி.